ஆகஸ்ட் 2020 உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அஸ்தினாபுரத்தில் சில மண்பாண்டங்கள் கிடைக்குது. இந்த மண்பாண்டங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குறப்போ இது கிமு 3000 காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரிய வருது. ஆனால் இந்த மண்பாண்டங்கள் ஹக்கிச்சந்திரான்னு ஒரு இடத்த சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. மகாபாரதத்தின் படி கிமு 3000 நூற்றாண்டுகளில் இந்த ஹக்கிச்சந்திரா பாஞ்சாலத்தோட தலைநகரம். ஆனால் பல கிலோமீட்டர் தள்ளி இருக்க பாஞ்சாலத்திலேருந்து அஸ்தினாபுரத்துக்கு எதுக்கு இந்த மண்பாண்டங்கள் வந்தது? இதுக்கு எதனா கனெக்ஷன் இருக்குமா? ஆமாம், அதுதான் திரௌபதி. பாஞ்சாலத்தோட இளவரசி கிமு 3000 நூற்றாண்டுகளில் தான் பஞ்சபாண்டவர்களை கல்யாணம் பண்ணிட்டு அஸ்தினாபுரத்துக்கு வராங்க. அப்போ தான் இதையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நம்பப்படுது. ஒரு நிமிஷம் இருங்க, இது ஒரு ஆதாரம் மட்டும் இல்லை, மகாபாரதம் உண்மையை நிரூபிக்க. அஸ்தினாபுரத்துலேருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சினோலி கிராமத்தில் 5000 வருஷம் பழமையான ஒரு தேர் கிடச்சிருக்கு, அதாவது சேரட் கிடச்சிருக்கு. இதை இந்திய தொல்லியல் ஆய்வகம் அதாவது ஏஎஸ்ஐ ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ 5000 வருஷம் பழமையான ஒரு தேர்னு சொல்கிறாங்க. அதாவது பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் போர் நடந்த அதே கிமு 3000 நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ரதம். புராணங்கள் படி பார்த்தா மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் கிருஷ்ணன் இந்த உலகத்தை விட்டு சென்ற அப்புறம் இந்த துவாபராயுகம் முடியுதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு பூஜ்யத்தை வழங்கிய அந்த கணிதவியலாளர் ஆரியபட்டா என்ன சொல்கிறாருன்னா, கலியுகம் 3102 தான் தொடங்கியிருக்குன்னு சொல்கிறாரு. இந்தியாவோட உண்மையான வரலாறை பற்றி குறிக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதனா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு உண்மையோட ஆழத்தை நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம பல டைரக்ஷன்லேருந்து பார்க்கணும். மகாபாரதத்தை வேதவியாசர் 18 பர்வகங்கள் அதாவது 18 பிரிவில் எழுதியிருக்காரு. இதில் 1 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்குது, 18 லட்சம் வார்த்தைகள் இருக்குது. இந்த 18 லட்சம் வார்த்தைகளும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் நடந்த போரை பற்றி மட்டும் இல்லாமல் இந்து சித்தாந்தங்களையும் பற்றி சொல்லுது. பகவத்கீதை மட்டும் இல்லாமல் தமயந்தி, சகுந்தலா, சத்யவான், சாவித்ரி, கசன், தேவயானி, மகாபாரதத்தோட ஒரு சின்ன பீஸ், ரிஷிகளோட வரலாறுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த மகாபாரதம். மகாபாரதத்தை வியாசர் ஒரு இதிகாசம்னு குறிப்பிட்டிருப்பார். இதிகாசம்னா இது நடந்தது, தஸ் அக்கர்னு அர்த்தம். மகாபாரதத்தை ஒரு கவிதையாகவோ இல்லை கதையாகவோ சொல்லணும்னா அவர் மகாகாவியம் இல்லை கதைகள்னே மென்ஷன் பண்ணியிருப்பார். இதிகாசம்னு மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் ஆச்சரியம் என்னென்னா, மகாபாரதத்தில் எப்படி இந்த கலியுகம் இருக்குன்னு சொன்னாங்களே அதே மாதிரி தான் இருக்குது. மற்ற நாடுக்கிட்ட அன்பு இருக்காது, பேச்சுவார்த்தை இருக்காது, வெறும் வியாபாரம் மட்டும்தான் நடக்கும். உள்ளுக்குள்ளே போர், குரோதம், கோபம் எல்லாமே வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி நிலைமையை பார்த்தா அதெல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஃப்ளூக்கில் கன்ஃபார்மாக எழுதவே முடியாது. இது சம்மந்தப்பட்ட எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை முதல்ல பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது சங்க இலக்கியங்கள். தென்னிந்தியா மக்கள் எல்லாரும் சங்க இலக்கியங்கள் தான் தங்களோட வரலாறாக கருதுகிறாங்க. முரஞ்சியூர் நாகனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயன் சேரலாதன்ற ஒரு தமிழ்நாட்டு அரசன் அந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சாப்பாடு போட்டு தான் அதில் எழுதியிருக்கு. இதுதான் சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க, தென்னிந்தியா லிட்ரேச்சர்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஏஐ ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. இது 1876 காலகட்டங்களில் ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் ஜான் ஃபெய்த்ஃபுல் ஃப்ளீட் இவர் தான் இதை முதல்ல வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. ஆனால் இதை 1901 ஜெர்மனோட ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் இதை மொழிபெயர்க்கிறாரு. சாளுக்கிய மன்னரின் அவை புலவரான ரவி கீர்த்தி அப்படின்றவர் தான் இந்த கல்வெட்டை எழுதியிருக்காரு. இந்த கல்வெட்டு மகாபாரத போர் முடிஞ்சு 3735 வருஷம் கழிச்சு தான் இது எழுதப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது நம்ம கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிமு 3101 காலகட்டமும் இந்த கல்வெட்டு எழுதின கரெக்டான காலகட்டமும் 2 மேட்ச் ஆகுது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது லேண்ட் ப்ரூஃப் அதாவது நிலச்சான்றுகள். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அஸ்தினாபுரத்தில் இருக்க மண்பாண்டங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாஞ்சால தேசத்துலேருந்து கிடைச்ச மண்பாண்டங்கள் அதை சுற்றி இருக்க எல்லா நகரத்திலும் கிடச்சிருக்கு. அதாவது அஸ்தினாபுரம் ஆண்ட ஆட்சி செய்த அந்த பகுதிகளிலும் இந்த மாதிரி மண்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. ரெண்டாவது சினோலி கிராமத்தில் அதாவது அஸ்தினாபுரத்துலேருந்து 90 கிலோமீட்டர் தூரமாக இருந்த அந்த சினோலி கிராமத்தில் கிடைச்ச 5000 வருஷம் பழமையான அந்த போர் தேர். இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி கூடம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்ப கூட கரெக்டாக அது கிமு 3000 காலகட்டங்களில் தான் வந்ததாக சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் 7வது பருவம் 40வது பிரிவில் கிருஷ்ணரோட அந்த துவாரகா மதில் சுவர்களை வச்சு கடலுக்கு பக்கத்தில் இருந்தால் சொல்கிறாங்க. கடல் தொல்லியல் ஆய்வாளர்கள் அதாவது மரைன் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு புதைந்த நகரம் கிடச்சிருக்கு.
அதில் இருக்கிறத கார்பன் டேட்டிங் வச்சு பார்க்குறப்போ இது கன்ஃபார்மாக அந்த பழைய காலத்தை சேர்ந்ததுதானே சொல்கிறாங்க. அது எப்படி எக்ஸாக்டாக கிமு 3100 காலகட்டங்களில் இந்த எல்லா ப்ரூஃபும் கிடைக்கும்? பாண்டவர்களை அழிக்க கௌரவர்கள் ஒரு அரக்கு மாலையை கட்டியிருப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க அவங்க சுரங்கப்பாதையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மகாபாரதத்தில் இது வாரணாவதம் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாக்பக் மாவட்டத்தில் பர்னாவா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பேர் மாற்றப்பட்ட இந்த இடத்துல அதே சுரங்கம் இருக்கிறதா இன்னை வரைக்கும் மக்கள் நம்புகிறாங்க. இதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ அதே 5000 வருஷத்துக்கான சான்றுகள் கிடைக்கிது. ஆனால் இவ்வளோ ப்ரூஃப் பார்த்த பிறகு கூட ஏன் இன்னும் இதை பற்றி கரெக்டான ஒரு கிளாரிட்டி கன்ஃபார்மாக யாரும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா, மகாபாரதம் நடந்த காலம் கிமு 3000 நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இலக்கியங்களில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த சேர அரசன் கிபி 105வது நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் நிலேஷ் ஹோக் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அந்த மென்ஷன் பண்ண அருதி நட்சத்திரத்தை கரெக்டாக கணக்கு பண்ணி பார்த்தா கிமு 5000 நூற்றாண்டுகளில் இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி அப்போ நடந்திருந்தால் நமக்கு இப்போ கிடச்சிருக்க இந்த எல்லாம் கிமு 3000 நூற்றுக்காண்ட மொத்த சான்றுகளும் பொய்ன்னு ஆகிடும். இவ்வளோ ப்ரூஃப் நமக்கு கிடைச்சப்புறம் கூட இது உண்மையாக பொய்யான ஆராயிறதை விட்டுட்டு இதுக்குள்ளே இருக்க உட்பொருள் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது மகாபாரதன்றது வெளியே நடந்த வெறும் கத்தி ஈட்டினால் நடந்த போர் கிடையாது. பாண்டவர்கள் நற்குணங்களை பிரதிபலிப்பாங்க. யுதிஷ்டன் உண்மை, அர்ஜுனன் கவனம், பீமன் பலம், நகுலன் சகாதேவன் அறிவு. அதே மாதிரி கௌரவர்கள் நமக்குள்ளே இருக்க தீமையை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. துரியோதனன் கோபம், சகுனி சூழ்ச்சி. பழைய காலங்களில் சட்டங்களோ நீதிகளோ எதுவுமே கிடையாது. இதை மற்றவங்களுக்கு கடத்தணும், எது உண்மை எது பொய் எப்படி நடக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய கதைகளையும் உண்மைகளையும் ஒன்றா கலந்து காவியத்தை உருவாக்குவாங்க. இதிலிருந்து அது நடந்ததா இல்லையான்னு பார்க்குறத விட்டுட்டு அதில் இருக்க நற்குணங்களை எப்படி எடுக்க முடியும் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது பீமன் பலத்தை வச்சு எப்படி மனசில் இருக்க அழுக்கு, அதாவது துரியோதனை இங்கே சாகடிக்கிறான், அதாவது கொல்றான். அதே மாதிரி நம்மளோட பலத்தை வச்சு நமக்குள்ளே இருக்க தீய குணங்களை முதல்ல அழிக்கணும்.